Exercise 10.3 13th sum y equal to 2x minus 5 to the whole power 4 into x square minus 5 to the whole power minus 3 ன்னு இருக்கு. இப்போ இந்த சம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை என்னன்னு எடுத்துக்கலாம், யூன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து வின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட்ல இருந்தது தான் ஃபார்முலா என்னது, u v dash பிளஸ் v u dash. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சுட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பிளஸ் ரெண்டாவது ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ u வந்து இங்க நம்மளுக்கு u என்ன எடுத்திருக்கோம், 2x minus 5 to the whole power 4 uன்னு எடுத்துக்கிறோம். ஸோ u அப்படியே வச்சுட்டு v யை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், v யை வச்சுக்கிட்டு u வை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் to the whole dash. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ 2x minus 5 to the whole power 4 வச்சுக்கோங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இது பார்க்க நம்மளுக்கு எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா x பவர் nங்கிற ஃபார்மட்ல இருக்கு. ஸோ x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 3 இன்டூ 3 இன்ட்டு அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்க வேண்டியதான் n மைனஸ் 1. ஸோ 3 மைனஸ் 1. இப்போ நம்மளுக்கு உள்ள வந்து என்ன இல்லை, எக்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ் இல்லாம வேற ஃபங்க்ஷன் இருக்கு 8x ஸ்கொயர் மைனஸ் 5. இப்போ அதை அகைன் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல, அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம் 8x ஸ்கொயர் மைனஸ் 5 டு த ஹோல் டேஷ். பிளஸ் இப்போ என்ன பண்ணணும், v அப்படியே வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா. இதுவும் எந்த ஃபார்மட்ல தான் இருக்கு, எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மட்ல இருக்கு. ஸோ n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ 4 இன்டூ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x மைனஸ் 5 இருக்கு. ஸோ n மைனஸ் 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் 5 இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் 5 இருக்கிறதுனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ 2x மைனஸ் 5 டு த ஹோல் டேஷ். இப்போ 2x மைனஸ் 5 டு த ஹோல் பவர் அப்படியே எழுதிக்கோங்க, இதையும் அப்படியே எழுதிக்கோங்க. அங்க வந்து மைனஸ் 3 மைனஸ் 1ன்னு இருந்ததுனால இங்க மைனஸ் 4ன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா 8x ஸ்கொயர் மைனஸ் 5ங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ 8x ஸ்கொயர் மைனஸ் 5ங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 8 அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, அதாவது எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 தானே. அப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 இன்டூ எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1, 2 இன்டூ எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1னா 1. ஸோ 2 இன்டூ எக்ஸ்ன்னு வரும். அப்போ 8 இன்டூ 2x. 5ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அது வந்து தனியா இருக்கிறதுனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். அடுத்த ஸ்டெப்ல மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்க வந்து 4 மைனஸ் 1 வந்து 3 ஆயிரும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா 2x மைனஸ் 5ங்கிற டேர்ம் இருந்தது. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 2 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 5 பண்ணா 0. இனிமே ஃபுல்லா சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். இந்த டேர்ம்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 8 இன்டூ 2 வந்து 16x. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்ல மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கிட வேண்டியதான். இதை வந்து 2 மைனஸ் 1 இன்டூ 0 நம்மளுக்கு 2ன்னு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதையும் மைனஸ் 3யையும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 48x வரும். மற்ற டேர்ம்லாம் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், 4 இன்டூ 2 நம்மளுக்கு என்னவாயிரும், 4 இன்டூ 2 8ன்னு ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து 2x மைனஸ் 5 டு த ஹோல் பவர் 4 இருக்கு. அதே மாதிரி 8x ஸ்கொயர் மைனஸ் 5 டு த ஹோல் பவர் மைனஸ் 4 இருக்கு. இங்க மைனஸ் 3 இருக்கு, இங்க பவர்ல 3 இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு காமனா வந்து 2x மைனஸ் 5 டு த ஹோல் பவர் 3யை வெளியே எடுத்துக்கலாம். இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கிறதுனால பவர் 3யை வெளியே எடுத்துக்கலாம். இங்க வந்து மைனஸ் 4ம் மைனஸ் 3 இருக்கிறதுனால நம்ம மைனஸ் 3யை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா 2x மைனஸ் 5 டு த ஹோல் பவர், இங்க வந்து என்ன இருக்கு, நம்மளுக்கு பவர் 4 இருக்கு. நம்ம 3யை வெளியே எடுத்துட்டதுனால 2x மைனஸ் 5 மட்டும் உள்ள இருக்கும். அது போக ரிமைனிங் என்ன இருக்கும், மைனஸ் 48x இருக்கும். இங்க பவர் 3 வெளியே போயிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து 8x ஸ்கொயர் மைனஸ் 5 டு த ஹோல் பவர் மைனஸ் 1 மட்டும் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபுல்லா இதுவும் வெளியே வந்துருச்சு, இதுவும் வெளியே எடுத்துட்டோம். ஸோ உள்ள வந்து 8 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2x மைனஸ் 5 டு த ஹோல் கியூப் அப்படியே இருக்கும். 8x ஸ்கொயர் மைனஸ் 5 டு த ஹோல் பவர் மைனஸ் 3 அதை வந்து கீழே கொண்டு வந்தா பிளஸ்ல மாறிடும் பவர். ஸோ உள்ள வந்து சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். 8x ஸ்கொயர் மைனஸ் 5 டு த ஹோல் பவர் மைனஸ் 1 கீழே எடுத்து எழுதிட்டோம், 8x ஸ்கொயர் மைனஸ் 5ன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இங்க வந்து இதுல -48x இருக்கு, இங்க வந்து 8 இருக்கு. ஸோ 8 வந்து காமனா இருக்கிறதுனால ஒரு 8 மட்டும் வெளியே எடுத்துட்டோம். ஸோ உள்ள என்ன இருக்கும், 2x - 5 இன்டூ -6 மட்டும் உள்ள இருக்கும். ஏன்னா 8 வெளியே போயிட்டு பிளஸ் இங்க 1 மட்டும் இருக்கும். மற்ற ஸ்டெப்லாம் அப்படியே தான் எழுதியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2x இன்டூ 6x வந்து -12x² மாறிடும். அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் 30x டிவைடட் பை 8x² - 5 பிளஸ் 1 அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அது மற்றதெல்லாம் அப்படியே தான் எழுதியிருக்கோம். இங்கே வந்து சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த 1ஓட இந்த 8x² - 5 வந்து மல்டிப்ளேல வரும். இப்போ 8x² - 5 மல்டிப்ளை பண்ணோம்னா -12x² + 13x + 8x² - 5. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா இங்கே 12x² இருக்கு, இங்கே +8x² இருக்கு. ஸோ இதை வந்து ஒன்று ப்ளஸ்லேயும் ஒரு மைனஸ்லேயும் இருந்ததுன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைனை போட்டுறணும். ஸோ 12ல இருந்து 8 போச்சுன்னா 4, பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ -4x² + 30x - 5. இப்போ நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம், மைனஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி எழுத மாட்டோம். அதனால 30x ஃபர்ஸ்ட் எழுதிட்டு -4x² ரெண்டாவது எழுதிட்டு -5 எடுத்து எழுதுனா முடிஞ்சது இதோட சம். தேங்க்யூ.